Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம நிறைய பேர் இந்த கோல்டு, சில்வர் அண்ட் நிஃப்டி பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ மூணுத்தையும் பார்த்துலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி நாட் அ பிக் ஆஃப் சேஞ்ச், என்ன பெருசாக சேஞ்ச் இல்லை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இந்த டைமில் வந்து ஸோ அந்த 24,400 வந்து நல்லா சப்போர்ட் ஆக்ட் பண்ணோம். அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 26,000 மார்க்கெட் போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டட் அப்படின்றத சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ஆச்சு வந்துட்டு திருப்பி 26,400 வரைக்கும் ஒரு 250, 300 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து திருப்பி இது என்னென்னா அந்த யூஎஸ் கூட டீல் ஆச்சு பார்த்தீங்களா. யூஎஸோட டீல் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,500 பாயிண்ட் ரேலியாக வர மாதிரி பண்ணிடுச்சு, கீழே இருந்து 26,000 போகிற மாதிரி. ஸோ இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கிளியர் சைட்வேஸ் மொமெண்டம். ஸோ அப்போ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும், கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் 26,000 அரௌண்ட் 400. ஸோ இது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 2,000 பாயிண்ட்ஸ் டோட்டல், இந்த 2,000 பாயிண்ட் தான் இப்போ ரேலி ஆகிட்டு இருக்கு. இந்த 2,000 பாயிண்ட் ஒன்ஸ் 26,400 மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்த புது ஆல் டைம் ஹைஸ் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த 27,000 அதை பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது 30,000 தான் உங்களுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வரும். ஸோ அப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வருஷம், அதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், நிஃப்டி இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தருது. கீழே வர அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான நல்ல டைம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் 26,400 பிரேக் ஆகிடுச்சுன்னா we can see new heights for Nifty. ஸோ 27,000, 28,000 இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு 10 to 15% கூட போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ ரைட் டைம் ஃபார் நிஃப்டி. பட் வேறாஸ் இப்போ கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ சில்வர் பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து என்னென்னா சப்போர்ட் ரேஞ்சு வந்துட்டு திருப்பி கொஞ்சம் இந்த மேலே ஏறுறதை வச்சு நம்பிடாதீங்க. திருப்பி அது எங்கே போச்சுன்னா அரௌண்ட் 90 to ஒரு $95 ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் என்ன ஆச்சு, ரிகவர் ஆச்சு. ஸோ ரிகவர் ஆகிறத பார்த்துட்டு நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து வேண்டாம், இது வந்து கரெக்டான டைம் இல்லை சில்வருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போன வீடியோலாம் சொல்லியிருந்தேன். இன்னும் இறக்கதை பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, இல்லை சில்வர் வந்து மார்க்கெட் 120 வந்துடுச்சு, $70 வந்துடுச்சு, சரிப்போ மறுபடியும் மார்க்கெட் ஒரு பெரிய ரேலி ஆக போகுதுன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் சில பேர்லாம் வந்து கோபமாக சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அது ரிப்ளை பண்ணலை. பட் ரியாலிட்டியை பார்க்கணும். ஒரு மார்க்கெட் இப்படி வந்துடுச்சுன்றதுனால எல்லாமே இப்படியே போகணும்னு வச்சுல கொஞ்சம் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ட்ரெண்ட் என்ன ஆகும், கண்டினியூஷன் ஆகும். அதுதான் நடந்துச்சு. திருப்பி எத்தனையோ பேர் 90, 95 போகும்போது வாங்கியிருப்பாங்க. மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ஒரே இதில் போன லெவலையும் பிரேக் ஆகி கிட்டத்தட்ட $65 கிட்ட மார்க்கெட்டு கீழே வந்துச்சு. ஸோ இதனால தான் சொன்னேன் சில்வர் இஸ் நாட் அ ரைட் டைம். இப்போ வந்து சில்வருக்கான டைம் கிடையாது. மார்க்கெட் கரெக்ஷன் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இது என்னென்னா இது வந்து கிராஷ் 40% கிட்டத்தட்ட விழுந்துச்சுன்னா தென் இட் இஸ் கிராஷ். இதில் சில பேர் கமெண்ட் பண்ணாங்க, சார் இது வந்து கமெண்ட்லேயே நிறைய பேர் சொல்கிறது, சார் இது வந்து கிராஷ் இல்லை கரெக்ஷன் தானே அப்படின்ட்டு நிஃப்டிக்கு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா நான் கிராஷுக்கும் கரெக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிராஷ்னா என்ன, கரெக்ஷன்னா என்னன்னு புரியும். நிஃப்டியில் இருக்கிறது கரெக்ஷன் தான், கிராஷ் கிடையாது. கோல்டு சில்வர் தான் வந்தது கிராஷ். ஸோ திஸ் வாஸ் அ கிராஷ். $121 $60 நான் இப்போ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 50% மார்க்கெட்டு டாப்லேருந்து கீழே வந்துச்சு. இது கிராஷ்ன்னு தான் சொல்லி ஆகும். கிராஷில் இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் என்ன மார்க்கெட்டு கீழே தான் வரும். ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சில்வர் என்ன பொறுத்த வரைக்கும் ரீசனபிள் வேல்யூன்றது மறுபடியும் அந்த 160 to 180 rupeesன்றது ஒரு ரீசனபிள் வேல்யூவாக இருக்கும். அதுதான் ஃபேர் ப்ரைஸ்ன்னு நான் நினைக்கிறேன் கீழே வந்துட்ட பிறகு. அதே மாதிரி சூப்பர் சைக்கிள் முடிஞ்சிச்சுனாலும் சில்வர் நார்மலாக உடனே ஏறாது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால தான் சில்வர் இஸ் நாட் த ரைட் டைம் டு கோ ஃபார் நோ. நீ ஏன்னா மேலே போயிட்டு கீழே வரும்போது நிறைய லாஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சில்வர்லேருந்து ஒதுங்கி இருக்கிறது இட் பி பெட்டர் ஃபார் நவ். ஒன்ஸ் அது மார்க்கெட் ரேலிஸ் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் ரேலி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூவில் போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் சில்வர். நம்ம நெக்ஸ்ட் கோல்டு பார்த்துடலாம். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா கோல்டும் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட். இதில் இன்னும் ஒரு பியூட்டி தெரியுதுங்களா,
இதில் இப்போ நமக்கு இதே மாதிரி தான் சில்வரும் ஏறிட்டு, ஆனால் சில்வர் ஏறி சில்வர் என்ன ஆச்சு, திருப்பி நெக்ஸ்ட் லோவை பிரேக் ஆச்சு. ஆனால் கோல்டு பிரேக் ஆகல. இதனால தான் நான் எல்லாத்தையும் சில்வர்லேருந்து கோல்டுக்கு மாற்றினது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சில்வர் வந்து கிட்டத்தட்ட 50% கிராஷ் ஆயிடுச்சு. ஆனால் கோல்டு கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் 15 to 20% தான். அதுலேருந்து திருப்பி ரிகவர் ஆனது இன்னும் ரிகவர் ஆன ரேஞ்சிலே தான் இருக்குது. இப்போ சைட்வேஸ் ஆயிடுச்சு. ஸோ கோல்டு இஸ் அ சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இந்த இடத்துலையும் கோல்டு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுவேன்னா கிடையாது. நான் அதுக்கு தான் ஒரு ஆப்ஷனும் ஒரு ஐடியாவும் கொடுத்துருந்தேன். என்னன்னா, சார் இல்லை சார் எனக்கு கோல்டு வாங்கணும், ஆனால் இந்த இடத்துல இறங்குமா இல்லையான்றது எனக்கு ஒரு டெசிஷன் எடுக்க தெரியலன்னா இந்த 5% ரூல் மாதிரி எடுத்துக்குவாங்க. இங்கேருந்து 5% இறங்குச்சுன்னா பை பண்ணுங்க, திருப்பி 5% இறங்குச்சுனாலும் பை பண்ணலாம். ஃபிசிக்கல் கோல்டை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ கீழே வர நான் ஒரு கல்யாணத்துக்கு வாங்கினேன் இல்லை சேர்த்து வைக்கணும்னு வாங்குறேன்னா அந்த மாதிரி ஒரு ரூலில் வந்து உள்ளே போகிறது இட் வில் பி பெட்டர் அண்ட் சேஃபர் சைட். கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 5% கீழே இறங்க நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வர்றது இட் வில் பி a குட் ஐடியா. இல்லைன்னா எப்போவுமே மார்க்கெட் கீழே வர டைமில் தான் கோல்டு சீட்டு போடணும். இந்த பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ் எல்லாம் சீட் போடுவாங்க தெரியுமா, 11 month ஸ்கீமு, மாதம் கட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டு கோல்டு கிராம்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் இட்ஸ் அ குட் டைம். எப்போ மார்க்கெட் கீழே வருதோ அந்த டைமில் கோல்டு சீட் போடுங்க. எப்போ மார்க்கெட் மேலே ஏறுதோ அப் ட்ரெண்டில் இருக்கும் அந்த டைமில் சீட்டு போடக்கூடாது, வேஸ்டேஜ். அப்போ மொத்த காசு கொடுத்து கோல்டு வாங்கி வச்சுக்கணும். ஸோ திஸ் வில் பி அ ரைட் டைம். கீழே வர நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோல்டு ஷீட்டு மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இது உள்ளே போகிறதுக்கான டைம் ஆனால் கிடையாது. நான் இந்த இடத்துல வாங்க மாட்டேன். ஆனால் நீங்கள் நான் சொன்ன அந்த ரூல் படி கோல்டு ஷிட்டு மாதிரியோ இல்லை ஒரு எஸ்ஐபி டைப்பில் நீங்கள் கோல்டு வாங்குறீங்கன்னா தப்பு கிடையாது. இந்த இடத்துல ஃபுல் அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் நான் கோல்டாக வாங்க போகிறேன்னா திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். கொஞ்சம் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அரௌண்ட் $4,000 to $4,200. ஸோ இந்த ரேஞ்ச் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 600 பாயிண்ட் இருக்குது. ஏற்கனவே பாட்டம் வந்து 4,400 வந்துச்சு. அதுலேருந்து இன்னொரு 200 பாயிண்ட் to 400 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுலேருந்து கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. பட் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் 4,000 to 4,200. அப்படி இல்லைன்னா நமக்கு மறுபடியும் இந்த 5,200 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சை பிரேக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்னன்றதை யோசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கோல்டு அண்ட் சில்வரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கேஷ் பேலன்சஸ்னால் அப்படியே வச்சுக்கோங்க. ரைட் டைம் டு இன்வெஸ்ட் நவ் இஸ் இன் Nifty 50. இந்தியன் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கு. நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி அ ரைட் டைம் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், நாட் ஃபார் கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு அண்ட் சில்வர் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரைட், திஸ் இஸ் மை டேக் ஆன் கோல்டு, சில்வர் அண்ட் நிஃப்டி. ஸோ இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ஒரு இன்ஃபார்ம் டெசிஷனாக எடுங்க. ஜஸ்ட் யாரோ கால்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு தயவுசெய்து கால்ஸ் நம்பி எடுக்காதீங்க. நம்ம கால்ஸும் கொடுக்கறதில்ல, வி ஒன்லி டீச் பீப்புள். ஸோ இதே மாதிரி நான் அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ வி அட் ட்ரேடர்ஸ் வி டீச் பீப்புள். நமக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எல்லா பிரான்ச்சஸுமே நீங்கள் டேரெக்டாக வந்து கற்றுக்கலாம். ஸோ இன்கேஸ் பிரான்ச்சுக்கு வர முடியாதவங்களுக்கு நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுனாலும் நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இதில் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி ப்ராப்பராக அப்ரோச் பண்ணுன்றது டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஹவ் நான் ட்ரேட் பண்ணுறது, மற்றவங்களுக்கும் நம்ம அதை தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.